என்னப்பா மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டேய், என்ன தப்பா நினைக்காதடா. என் பையன் மனசுல இப்படி இருக்குன்னு நானும் எதிர்பார்க்கலடா. அண்ணா, நீங்கள் சும்மா இருங்க அண்ணா. இவன் பேச்செல்லாம் கேட்டுன்னு இருக்க முடியாது. அம்மா, மேரேஜ் பண்ணின்னு வாழ போகிறது நானுமா? அப்போ ஏன் பேச்சு கேட்காம என்னோட முடிவு தான் நம்ம முக்கியம். அதுக்குன்னு நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை பண்ணிட முடியுமாடா? இங்கே பாருடா, எனக்கு அந்த பொண்ணு என் மருமகளாக வர்றதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. விஜய், கடைசியாக என்னதான் முடிவு எடுத்திருக்க நீ? அம்மா, நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் இல்லைம்மா. நான் கவிதாவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மாப்பிள்ள, அப்போ என் பெரிய பொண்ணோட நிலைமை? என்ன அங்கிள், இவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா நீங்களுமா? நான் ஒன்றும் அந்த பொண்ணை விரும்பலையே, அந்த பொண்ணும் என்ன விரும்பல இல்லை. என்ன மாப்பிள்ள, இன்னைக்கு வரைக்கும் ஒட்டாம அந்த பொண்ணுன்றீங்கோ? அங்கிள், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன், கவிதாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா, உங்களுக்கும் அவ்வளோதான். இதுதான் என்னோட முடிவு. முடிஞ்சால் இந்த கல்யாணத்தை நடத்துங்க, இல்லைன்னா இதோடு நிறுத்திடுங்க. திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்குவோன்னு எனக்கு கம்பல் பண்ணக்கூடாது. என்னங்க, என்ன இவன் இப்படி பேசிட்டு போகிறான்? டே வாசு, அப்போ என் பொண்ணோட வாழ்க்கை? இங்கே பாருடா, அவன் சொல்கிறதும் நல்லதுன்னு தான் தோணுது. ஏன்னா வாழ போகிறது அவங்க 2 பேர் தானே. நீயும் தாம்மா, அவன் முடிவுக்கே ஒத்துக்கலாம். இல்லைன்னா அவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறானே. டேய், எப்படி இருந்தாலும் நம்ம சம்மந்திங்க ஆக போகிறோம் தானடா. இல்லடா, என் பெரிய பொண்ணுக்கு தான் நான் உன் பையனுக்கு கொடுக்கணும்னு நினச்சின்னு இருந்தேன். சரி விடு, நம்ம நினச்சது எது நடக்குது. இவங்களுக்கு இவங்க தான் கடவுள் போட்டு முடிச்சு யாரெல்லாம் மாற்ற முடியும்? ஆக வேண்டியதை பார்க்கலாம்டா. சரிண்ணா, ஆக வேண்டியது பார்க்கலாம். நாளைக்கே நாங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறோம். ம், சரிம்மா. கவிதா, கவிதா. என்னடி இந்த மனுஷன் இப்படி கத்தின்னு வராரு? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா, அங்கே நடந்த விஷயம் எல்லாம் விஜய் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேம்மா. அதனால தான் கோவமாக வராரு. மா, நீதாம்மா எப்படியேனா பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சரி சரி, நீ சும்மா இரு, அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஏ கவிதா, என்னங்கடி போட்ட திட்டம் எல்லாம் நிறைவேறிடுச்சுன்னா சந்தோஷமா இருக்கீங்களா? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? என்னங்க, என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சும்மா நிறுத்தடி. உன் நாடகம் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாதா? இவ்வளவு நாள் உன்னை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். இனியும் உன்னை நம்புவேன்னு மட்டும் நீ கனவு காணாத. இல்லங்க, என்ன பேசுறீங்க நீங்க? எப்போதும் நிறுத்தடி. என்ன என்ன இவ்வளோ கேவலமாக பேசுறீங்க? வாடி போடின்னு தோளுக்கு மேலே வளர்ந்த பொண்ணு இருக்கா, அவ முன்னாடியே என்ன இப்படி பேசுறீங்க? ஆமாம், நாங்கள் தான் இதை பண்ணோம். இப்போ என்ன அதுக்கு? ஏண்டி இப்படி சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லையா? நான் எதுக்கு வைக்கப்படணும்? என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல நான் எதுக்கு வைக்கப்படணும்? உன் பொண்ணு கண்டதுக்கெல்லாம் ஆசைப்படுவா, அதெல்லாம் நிறைவேற்றி வைக்குவியோ? என் பொண்ணு எது ஆசைப்பட்டாலும் நான் நிறைவேற்றி வைக்குவேன். ஏன்னா அவளுக்கு அம்மான்னு நான் ஒருத்தி இருக்கேன். அப்பனா இத்தனை நாள் என் பொண்ணு ஐஸ்வர்யாவை நம்ப வச்சு ஏமாத்துந்தெல்லாம் தெரிஞ்சிச்சுல்ல, விடுங்க. சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடி? ஒரு தாய் இல்லாத பொண்ணு அவளோட வாழ்க்கைய போய் பறிக்க பாக்குறியே, உன்னெல்லாம் என்னென்ன சொல்றது? எனக்கு மனசு இல்லை தான், எனக்கு மனசாட்சி இல்லை. எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான் முதல்ல. இப்படி வேறவங்க வாழ்க்கைய தட்டி பறிச்சு வாழ போற உன் பொண்ணு சந்தோஷமா இருக்க முடியுமா? அவளுக்கு அவன் தான் இருந்தா அவள் சந்தோஷமா தான் இருக்குவா. என்ன டாடி இப்படி பேசுறீங்க? நானும் உங்க பொண்ணு தானே. ஏன் எனக்கு கண்டாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? இங்க பாரு கவிதா, நீ மட்டும் இந்த விஷயத்துல தலையிடாம இருந்திருந்தேனா உனக்கு இவனை விட பணக்கார மாப்பிள்ளையா நல்ல மாப்பிள்ளையா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கேன். எனக்கு வேற யாரும் வேண்டாப்பா, எனக்கு விஜய் தான் வேணும். சி, அம்மா மாதிரியே இருக்க பாரு நீயும், விளங்காதவ. இங்க பாருங்க, என் பொண்ணை இப்படியெல்லாம் பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். எப்படியோ என் பொண்ணு கல்யாணம் நிக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. நின்றுடுச்சு, நின்றுடுச்சு. நீங்க எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரியே நின்றுடுச்சு. என்னப்பா, என்ன சொல்றீங்க? ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ இப்போ அங்கே என்ன பண்ணிட்டு வந்தன்னு நான் பார்த்தேன். சரியா? நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட. நாளைக்கு விஜய் வீட்டிலேருந்து வராங்களாம் உன்னை பொண்ணு கேட்க. ரெடியாயிரு. எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா, நான் சொன்னேன் தானம்மா எப்படியானா இது ஒர்க் அவுட் ஆகும்னு. ஆமாடி, நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல என் பொண்ணுன்றதை நிரூபிச்சிட்டேன்.
எனக்கும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சுமா, நான் சொல்கிறத அவன் நம்புறானோ இல்லையோன்னு. ஆனால் நம்பிட்டாமா. எப்படியோ அந்த ஐஸ்வர்யா சனியனுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கலையே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட பையன் எனக்கு கிடைச்சிட்டா, எனக்கும் டபுள் சந்தோஷம். சரி சரி, நிறைய வேலை இருக்குது. நாளைக்கு வராங்களாமே பொண்ணு கேட்குறதுக்கு. நீ போய் ரெஸ்ட் எடு. எதனா மேக்கப் போடணுன்னா பியூட்டி பார்லர் போயிட்டு வா. ம் சரிம்மா. சரி சரி, பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துட்டு நல்லா ஜூஸுங்க நிறைய குடி. அப்புறமா ஆயில் ஐட்டமெல்லாம் சாப்பிடாத, பிம்பிள்ஸ் வந்துடும். கல்யாணத்துக்குள்ளே நல்லா டயட் பண்ணி ஃபிலிம் ஹீரோயின் மாதிரி ஆயிடணும். ம் சரிம்மா. ஆமாம், உன் தங்கச்சி எங்கே காணோம்? அவளா? அவள் எங்கே போனாலும் தெரியல, வந்துடுவா சாயங்காலமா. ம், அவளுக்கும் இந்த விஷயம் தெரியணும்ல, அவகிட்டையும் சொல்லணும். சாயங்காலமா வீட்டுக்கு வருவா இல்லைம்மா, அப்போ சொல்லிக்கலாம். சரி சரி, இப்போ போயிட்டு வா. நல்ல காஸ்ட்லி பியூட்டி பார்லராக பார்த்து போயிட்டு வா. இந்த சின்ன பியூட்டி பார்லரெல்லாம் போகாது. அப்புறமா அவங்க போடுற மேக்கப் எல்லாம் ஸ்கின்க்கு செட் ஆகாமல் போயிட்டு போகுது. ம் ஆமாம்மா, நல்ல பெரிய பியூட்டி பார்லரே போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. ஓகேம்மா. ஐயோ, எப்படியோ நாங்கள் நினச்ச காரியம் நடக்க போகுது இப்போ. அப்படியே இந்த ஐஸ்வர்யா சாமியை வீட்டை விட்டு துரத்துனா, அப்பா இதை விட நிம்மதி எனக்கு வேற ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஐஸ்வர்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருந்தான். எப்படி மனசு மாறினா? அப்படி என்னதான் பண்ணா நம்ம பொண்ணு? என்னன்னு தெரியலையே. செத்து போயிடுவேன்னு சொன்னதுக்கெல்லாமா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க? ஏதோ எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஆச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். வாங்கம்மா, இதில் யாருக்கு உடம்பு சரியில்லை? டாக்டர், இவளுக்கு தான் டாக்டர். என்னோட மருமக. என்னம்மா ஆச்சு? காய்ச்சலா? ஐயோ அதெல்லாம் இல்லை டாக்டர். என்னமோ ஒரு வாரமாக தலை சுத்து, வாந்தி வர மாதிரி இருக்கு, டயர்டாக இருக்குன்னு சொல்கிறா. கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி சொல்லுங்க டாக்டர். ம் சரி, வாம்மா இப்படி. டாக்டர், இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு டாக்டர். இன்னும் எந்த நல்ல செய்தியும் இல்லை. இப்பயாச்சு எதனா நல்ல செய்தியான்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர். சரி சரி, நீங்கள் அப்படி இருங்க, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்தா கை காமிமா. எத்தனை நாளாக இப்படி இருக்கு உங்களுக்கு? அதான் எங்கள் மாமியார் சொன்னாங்கல்ல டாக்டர், ஒரு வாரமாக இப்படி தான் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. என்ன டாக்டர், என்ன சொல்கிறீங்க? தெளிவாக சொல்லுங்க. ஆமாம்மா, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த செய்தி தான். அவங்க மாசமாக இருக்காங்க. ஐயே, ஜாலி 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 ஜாலி. அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராணி. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஐ, பாப்பா வரப்போகுது, பாப்பா வரப்போகுது. இங்கே பாருங்கம்மா, இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதுவும் ஏஜ் வேறு ஆயிருக்குல்ல. இவங்களை நீங்கள் ரொம்ப உஷாராக பார்த்துக்கணும். நான் கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன், அது மறக்காமல் அவங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக டாக்டர், பத்திரமா பார்த்துக்குறோம்.